இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இஸ்ரோ 2026ஆம் ஆண்டுக்கான தனது முதல் விண்வெளி பயணத்தை இன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள தர்ஷன் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று ஏவுதலையானது காலை சரியாக 10:17 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது. அதாவது PSLV C-62 ராக்கெட் ஆனது விண்வெளியில் ஏவப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமானது EOS-N1 அவிஷாக் என்ற நவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை அதை நிலைநிறுத்துவதற்காகவும் அது மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு மேற்கொள்வதற்காக இந்த அதாவது DRO உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை அதாவது கண்காணிப்பு நோக்கத்திலும் இது மட்டும் இல்லாமல் இதுடன் சேர்ந்து மேலும் 14 சிறிய செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது நாட்டின் அதாவது கிட் என்னும் அதாவது கிட் ஸ்பெயின் நாட்டின் கிட் என்னும் மறுபிரவேச தொழில்நுட்ப சோதனையும் இந்த திட்டத்தின் மூலமாக அதாவது சேர்க்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரோவின் வணிக பிரிவான அதாவது NSLIL மேற்கொண்டு 9வது பிரத்யேக வணிக பணி இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்றைய தினம் காலை சரியாக 10:17 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்ட PSLV C-62 ராக்கெட் இலக்கை அடைவதில்லை என இஸ்ரோ ஆனது தற்போது தெரிவித்திருக்கிறது. விண்ணில் ஏவப்பட்ட ராக்கெட் 3வது கட்ட பிரிவு வெற்றிகரமாக அதாவது வெற்றிகரமாக்கப்படவில்லை எனவும் தற்போது விளக்கமானது அளித்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா விண்ணில் ஏவப்பட்ட ராக்கெட் 3வது கட்ட பிரிவு வெற்றிகரமாக நடைபெறவில்லை எனவும் தற்போது இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. சென்னை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-62 ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் உள்ளிட்ட 16 செயற்கைக்கோள்களை சுமந்து சென்றபோது ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் காலை 10:17 மணிக்கு இந்த PSLV C-62 ராக்கெட் ஆனது விண்ணில் ஏவப்பட்டிருந்த நிலையில் தற்போது 3வது கட்டம் சென்றவுடன் ராக்கெட் இலக்கை அடையவில்லை என தற்போது இஸ்ரோ அறிவிப்பு வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.